ஹாய், அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதோடு எங்களோட தமிழற்ற வருஷம் 1ஆம் தேதி, அதாவது தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லப்படுது. இன்றைய நல்ல நாளில் நேற்றைய இதுதான் சென்னதி கோயிலுக்கு போனோம். அங்கே பெரும் மக்கள் தங்களோட பூசை வழிபாட்டுக்காக வந்து நின்றுச்சுன்னா, ஏன் பொங்கல் நாங்கள் செய்ய வேணுமென்றது எல்லாருக்கும் தெரியும். என்றாலும் நான் இதை குறிப்பிட்டேன். அதாவது தமிழற்ற பாரம்பரியமே விவசாயம்தான். அந்த விவசாயத்துக்கு மிக முக்கியமான கடவுள் சூரியன். அந்த சூரிய தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்துகிற முகமாயும் மற்றது எங்களோட பொருளாதாரத்தில் நெல்லை நாங்கள் உற்பத்தி செய்திருப்போம். அதை அரிசியாக்கி மற்றது கால்நடையால் இன்றைக்கு மாட்டுப் பொங்கல் திருவிழா நடந்து கொண்டிருக்குது. பொங்கல் அந்த மாட்டிலேருந்து பால் எடுத்து வீட்டில் உள்ள தண்ணி எல்லாம் சேர்த்து பொங்கல் இது செய்யப்படுது. இது பின்னேரம் மண்டபடியாக பொங்கல் இது முடிஞ்சிடுது. பகல் பொழுது 4:30 போல் எடுத்துக்கப்பட்ட இந்த வீடியோ. அதாவது எங்களோட தமிழர் தன்னிறைவு தன்சார்பு பொருளாதாரத்தில் மேலோங்கிய நிலையில் அவர்கள் அந்த தங்களோட நாட்டிலே வந்த அரிசியை பொங்கி தங்களோட வீட்டு முந்தமோ இல்லாட்டி கோயில்களில் பொங்கி அதை சூரியனுக்கு ஒரு நன்றி செலுத்துகிற முகமாக, அதாவது தமிழற்ற பாரம்பரியமே நாங்கள் நன்றி செலுத்துகிறது தான். இன்றைக்கு மாட்டு பொங்கலின் கால்நடையில் எங்களுக்கு பால்கள் எல்லாம் தெரியுது. நன்றி செலுத்துகிற முகமாக தான் இந்த பொங்கல் கொண்டாடப்படுது. அதாவது எங்களோட உழவர்களும் தங்களோட செய்கின்ற பலனை கொடுக்குற இந்த நன்னாளில் ஒரு நன்றி செலுத்துகிறதா தான் இதாண்டுது. அதாவது இன்றைக்கி சென்னதியில் ஒரு மூலக்கலைஞரையும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதெல்லாம் எங்களோட ஒரு பழைய ஒரு சாதனம். இன்னும் அதை பாரம்பரியமாக பேணிக்கொண்டு அதை செயற்படுத்தி கொண்டு இருக்குங்க. எத்தனை கோயிலில் அப்படி மேளம் அடிக்கிறதுண்டு இப்போ எல்லாம் மருவி இப்போ அந்த ரேடியோ அந்த இதுகள் அந்த சாதனங்களுக்கு அந்த சுவிட்ச் போட்ட உடனே அந்த சத்தம் கேட்கும். மேளம் அடிக்கிறது முடிவடைஞ்ச மாதிரி இருக்கும். அடிக்கடி சன்னதி கோயிலை பற்றி போடுறது. ஆனால் இந்த சன்னதி முருகன் உங்களுக்கு தெரியும், அவன் சிறப்பான ஒரு திருத்தலம். அன்னதான கந்தனண்டு தன்னை இனங்காட்டின ஒரு சன்னதி முருகன் கோயிலில் இன்றைக்கு வருஷத்தின் முதல் நாள் நாங்கள் எல்லோரும் நிற்கிறோம். இந்த காலையில் பொங்கி எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்ச பிறகு பூசை வழிபாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. அஞ்சு 5:30 போல தான் அதுக்கான அந்த சிறப்பான பூசைக்கான ஒழுங்குகள் நடைபெற்று கொண்டிருந்தது. ஏராளமான பக்த ஒடியல் வந்து கொண்டே இருந்துச்சுன்னா, இது நெய்வேலி வாய்க்கத்திர பிள்ளையார் கோயிலில் அந்த தேவார மோதல் நடைபெற்றது. திருப்ப குலதெய்வமான வாய்க்கத்திர பிள்ளையாரையும் தரிசித்து நீங்களும் எல்லாம் நல்ல ஆரோக்கியமாயும் நீண்ட ஆயுளோடையும் வாழ வேணுமென்று இதை பார்க்குற அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகனையும் பிள்ளையாரையும் வணங்கி நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்க வேணுமென்று சொல்லி